ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு பேசிக்கான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள், அடிப்படையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. அதில் எலக்ட்ரானில் பார்த்திங்கன்னா வேவ்ஸ் வெளியாகிட்டே இருக்குது, இன்ஃபர்மேஷன் தகவல்கள் அதில் இருந்து வெளியாகிக்கிட்டே இருக்குது, இந்த பிரபஞ்சம் முழுக்க வெளியாகிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுவும் அந்த வைப்ரேஷன், அந்த வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் உடனடியாக போய் சேருது. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானுக்கு தகவல் ஒளியை விட வேகமாக போய் சேருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு அணுக்குள்ளே இருக்கிற 2 எலக்ட்ரானை எடுத்து ஒரு எலக்ட்ரானை பூமிக்குள்ளேயும் ஒரு எலக்ட்ரானை விண்வெளியிலையும் கொண்டு போய் அதனுடைய இயக்கத்தை வேறு திசையில் மாற்றும்போது உடனடியாக மேலே விண்வெளியில் இருக்கிறதும் உடனடியாக அதனுடைய திசையை மாற்றிக்குதான். அது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைய பூமியில் வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தைய விண்வெளியில் வச்சுக்கிட்டு பூமியில் இருக்கிற குழந்தை என்னெல்லாம் அசைவு கொடுக்குதோ அதே அசைவுகள் எல்லாம் விண்வெளியில் இருக்கிற குழந்தையும் அந்த அசைவுகள் உடனடியாக அதே செகண்டில் செஞ்ச எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஒவ்வொரு அணுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் அதனுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குதான். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு அணுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானுங்கள் அதனுடைய இன்ஃபர்மேஷன், அதனுடைய வேவ்ஸ் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்குது, அதனுடைய தகவல்கள் எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஸ்பீடாக செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க வெறும் அணுக்களால் உருவாக்கப்பட்டது தான் எல்லா பொருட்களுமே, ஓகேங்களா? எல்லா சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள், பூமி, நம்ம உடம்பு, உயிர், எல்லா பொருட்களிலுமே வெறும் அணுக்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? அந்த அணுக்களை சுற்றி தான் எலக்ட்ரான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா அந்த அணுக்களுக்கே சக்தி கிடைக்காது. அந்த அணுக்கள் இல்லைன்னா இங்கே எந்த ஒரு பொருளுமே ஒரு உருவமாகவோ ஒரு இயக்கமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ பாருங்கள், நம்ம உடல் முழுக்க அணுக்களால் உருவாக்கப்பட்டது, ஓகேங்களா? அப்போது நம்ம உணர்வுகள், நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன அடையணும், எதெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், நம்ம உணர்வுகளை நம்ம உடல் முழுக்க நம்ம எண்ணங்களால் நிரப்பும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை அணுக்களை சுற்றி கொண்டு இருக்கும் எலக்ட்ரான்கள் அதிலிருந்து வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சம் முழுக்க அனுப்பிவிடும். அது எப்படிங்க நான் என் உடல் முழுக்க என்னுடைய உணர்வுகளை நிரப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா? நம்ம விஷுவலேஷன் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணும்போது நம்மளை தான் நினச்சி பார்க்குறோம். நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளை வச்சு தான் நம்ம விஷுவலேஷன் பண்ணுறோம், கற்பனை பண்ணுறோம், ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் புதுசாக கார் வாங்குறீங்க அப்படின்னு விஷுவலேஷன் பண்ணுறீங்க, கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரு உங்கள் உடம்பை வச்சு தான் ஓட்ட போகிறீங்க, ஓகேங்களா? அப்போ கற்பனை பண்ணும்போது உங்கள் உடல் முழுக்க செயல்படும். அப்போது அந்த உணர்வானது உடல் முழுக்க உள்ள அணுக்களில் அது பதிவாகும், ஓகேங்களா? உங்கள் உணர்வுகள் உடல் முழுக்க உள்ள அணுக்களில் பதிவாகும் போது அந்த அத்தனை அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களும் இந்த பிரபஞ்சம் முழுக்க வேவ்ஸாக பயணிக்கும், ஒரு வைப்ரேஷனாக வெளிப்படும், ஓகேங்களா? அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களின் எலக்ட்ரான்களும் அது வெளிப்படுத்தும் வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சம் முழுக்க சென்று அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துதோ அதற்கேற்ற விளைவுகளை ஏற்படுத்தி தருவதே இந்த பிரபஞ்சத்தின் விதியாகும். சரி, ஓகே, அது எப்படிப்பா நம்ம உடல் முழுக்க அந்த உணர்வுகள் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போதோ கேட்கும்போதோ என் உடம்பெல்லாம் செலுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில பயமான சம்பவங்களோ இல்லை வீடியோக்களோ இல்லை படங்களோ பார்க்குறோம் அப்படின்னா என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு, இல்லை நேரடியாக ஏதாவது ஒரு
தவறான சம்பவம், ஒரு வயலன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா என் குடலே நடுங்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம உணர்வு உடல் முழுக்க பாயும். ஓகேங்களா? உடல் முழுக்க அது வெளிப்படும். நம்ம உணர்வு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடல் முழுக்க அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியும். ஒரு சினிமா பாட்டில் கூட சொல்லுவாங்க, தான் ஆடவில்லை தசை ஆடுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாசம் வச்சவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் மனசு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க உடம்பு தளர்ந்து போயிடும். ஓகேங்களா? அது பாசத்தின் உச்சம், ஆனாலும் எதிரி. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உணர்வுகள் உடல் முழுக்க செயல்படும். ஓகேங்களா? ஆன்மீகத்தில் கூட சொல்லுவாங்க, நம்ம உடல் ஒரு சூட்சுமமான மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனம் ஒரு சூட்சுமமான உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடலே நம்ம மனதோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. அவங்க உடம்பை பார்த்தே அவங்க மனசு எந்த மாதிரி செயல்படுது, எந்த மாதிரி நினைக்கிறாங்க, உணர்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க உடலை பார்த்தே சொல்லிடலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம உணர்வோட வெளிப்பாடு தான். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடல் முழுக்க நம்ம சக்தியை செலுத்துகிறோம். நம்ம உணர்வு மூலயமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை அடையணுங்கிற ஒரு வெறியோட நம்ம உணர்வு முழுக்க முழுக்க அதையே நினச்சிக்கிட்டு அதை அடையணும், அது வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் முழுக்க முழுக்க அப்படி இருக்கும்போது உடல் முழுக்க அந்த ஒவ்வொரு அணுக்களிலும் அது சென்றடையும். ஓகேங்களா? ஒவ்வொரு அணுக்களிலும் சென்றடையும் போது நம்மளை சுற்றி மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் சென்று நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு தரும். நீங்கள் ஹீலிங் மூலயமா ஒருத்தரை குணப்படுத்துகிற விஷயங்கள், அதாவது ஒரு நோயாளியை தொடாமையே அவங்க உடலை குணப்படுத்துகிற விஷயங்கள் ஹீலிங் மூலயமா செய்வாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹீலிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒட்டுமொத்த உணர்வையும் ஒரு சக்தியாக மாற்றி அவங்க உடம்பை விட்டு வெளியேற்றி அந்த நோய் உள்ளவங்க மேலே அந்த உணர்வை செலுத்துவாங்க, அந்த சக்தியை செலுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த உடம்புல இருந்து அந்த உணர்வோட சக்தி அந்த நோய் உள்ள உடம்புக்கு போய் அது குணமாக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹீலிங் ப்ராசஸ். இந்த உடம்பில் சக்தியை வெளிப்படுத்துவதும் அந்த உடம்பில் சக்தியை ஈர்த்து கொள்வதும் இது அந்தந்த உடம்பில் உள்ள அணுக்களின் எலக்ட்ரானின் வைப்ரேஷன் தான். ஓகேங்களா? இந்த வைப்ரேஷனை உங்களாலேயும் முறையாக சரியாக உருவாக்க முடிஞ்சால் நீங்கள் எதை ஒன்றாலும் உங்களால் சாதிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வைப்ரேஷனை உருவாக்குறதுக்கு உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த உணர்வுகளை ஒரு சென்டிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடல் முழுக்க அந்த உணர்வுகளை செலுத்த முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு சென்டிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணி உங்கள் உணர்வுகளை உருவாக்குங்க. அந்த உணர்வு பவர்ஃபுல்லாக உங்கள் உடல் முழுக்க மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தகவல்களை கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு சென்டிமெண்ட்டாக எப்படி உணர்வு ரீதியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை சென்டிமெண்ட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை, பெற்றவங்கள, அப்பா அம்மாவை எப்படியாவது நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே அவங்கள ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதில் அவங்கள வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டோட நீங்கள் அந்த உணர்வுகளை கனெக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான வைப்ரேஷனை உண்டு பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி சென்டிமெண்ட்டாக நம்ம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் சாதித்தவங்க, பெருசாக சாதித்தவங்க எல்லாருடைய கதையும் எடுத்து பாருங்கள்.
அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டு கதை கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவங்க வாழ்க்கையில் முன்னோக்கி தள்ளன இந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக தான் அவங்கள முன்னோக்கி தள்ளி இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டான உணர்வு ஒரு விடாப்பிடியான ஒரு வைராகியத்தை உருவாக்கிடும். ஓகேங்களா? அந்த திடமான வைராகியமே ஒரு ஆணித்தரமான எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சென்று அந்த வைராகியத்தை நிறைவேற்ற நமக்கு தேவையான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் உருவாக்கி தரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அணு, அதை சுற்றி வர எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானின் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனை தூண்டக்கூடிய உணர்வு, அந்த உணர்வை தூண்டக்கூடிய சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட்டில் உள்ள வைராகியம். ஓகேங்களா? உங்கள் வைராகியத்தின் வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சம் முழுக்க தெறிக்க விடுங்க. நீங்கள் தெறிக்க விட்டது எல்லாம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துவதற்கு ஒரு சில அடிப்படையான தகவல்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.